வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு ரூம்ல, வேற ஒரு செட்டப்ல இருக்கோம். ஒரு பிரதருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பழனியில போய் மொட்டை போட போறோம். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆனது வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாவும் பார்த்துப்பா. மர்மைட பார்த்து ஜொல்லி விட்டுட்டு வந்தான்ல, அதுதான் அப்படியே என் தம்பி மாதிரியே இருப்பா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபிளாஷ்பேக். ஒரு சாமி ஒரு விநாயகரை பார்க்காம மர்மைட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பின்னாடி போயிட்டு வர்றான். போய் அதுக்கு கிஸ் பண்ணிட்டு வர்றான், ஹார்ட் விட்டுட்டு வர்றான். உன் பிள்ளை உன்னே மாதிரி வளர்த்துருக்கடா. உனக்கு நான் தமிழ் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல அவ்வளவு பேர் என்ன கல்வி ஊத்திருந்தாங்க தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அழகா ஒரு பீகாக் சவுண்ட் கொடுத்து எங்களை கூப்பிட்டு பார்க்க சொல்லுது. நான் இங்கதான் இருக்கேன், பார்த்துட்டு போங்க அப்படின்னு. வணக்கம், வெல்கம் பேக் டு சங்கீதா சேஸ் and thank you so much for the support given so far. வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு ரூம்ல, வேற ஒரு செட்டப்ல இருக்கோம். நம்ம வீட்டில் கிடையாது, சென்னையில கிடையாது. ஏன்னா வந்து நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். CWC முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நாட் எக்ஸாக்ட்லி 1 வீக், ஒரு 5 நாள் மட்டும். அவ்வளோ தான் என்ன லீவ் லெட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த 5 நாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அரவிந்தால வர முடியல. பிகாஸ் தெரியும் ஐநா துணை ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு. டே அண்ட் நைட் போயிட்டு இருக்கனால அவனால வர முடியல. எனக்கும் வந்துட்டு சரி விட்டுட்டும் வர முடியல, சேம் டைம் வந்துட்டு இல்லை லீவு போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இல்லாதனால சரி ஓகே நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த இடத்துல ஒரு சின்ன அக்கேஷன், அன்பிளான்டாக ஒரு அக்கேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரதருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பழனியில் போய் மொட்டை போட போகிறோம். அதனால வந்து சரி ஓகே அவனால் வர முடியல, நான் மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்தேன். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆனது வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாவும் பார்த்துப்பா. வீடு விட்டா ஷூட்டிங் விட்டா முருகன் கோயில், திருப்பி வீடு ஷூட்டிங் முருகன் கோயில், இப்படி ஒரு ட்ரையாங்கிளாவே போயிட்டு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி முருகன் கோயில் வந்து நம்ம வந்து தவறாம எல்லா ஊர்லயும் போயிடுறோம். இப்போதான் ஒரு 1 month 1.5 month முன்னாடி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு இருந்தோம். அதே மாதிரி பழனி வந்து அன்பிளான்ட் ட்ரிப் ஆயிடுச்சு. எனக்கும் பழனி போய் ரொம்ப வருஷம் ஆனாலும் சரி ஓகே இப்போ பழனியில இருக்க முருகரை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் மொட்டை போடுறோம். பழனியில போய் அவரை பார்க்குறோம், அப்படியே திருப்பி வீட்டுக்கு வரோம், திருப்பி நாளைக்கு சென்னை கிளம்புறோம். இதுதான் பிளான். ரெடி ஆகிட்டு வந்து திருப்பி மீட் பண்றேன். ஓகே பாய். காட் ரெடி as usual வந்துட்டு வா. இவனை ஞாபகம் இருக்கா? பார்த்துருப்பீங்க, நம்ம போன வருஷம் நம்மளோட vlogல ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவன் பேர் என்ன சொல்லு? நம்மளோட சேனல் பேர் என்ன சொல்லு? சங்கீதா சேஸ். சப்ஸ்கிரைப் டு சங்கீதா. உன் பேர் என்ன? அதர்வா. இவன் தான் அவன். நம்மளோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட vlogல வந்துட்டு மர்மைட பார்த்து ஜொல்லி விட்டுட்டு வந்தான்ல, அதுதான் அப்படியே என் தம்பி மாதிரியே இருப்பா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபிளாஷ்பேக். ஒரு சாமி ஒரு விநாயகரை பார்க்காம மர்மைட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பின்னாடி போயிட்டு வர்றான். போய் அதுக்கு கிஸ் பண்ணிட்டு வர்றான், ஹார்ட் விட்டுட்டு வர்றான். உன் பிள்ளை உன்னே மாதிரி வளர்த்துருக்கடா. ஏன்னா அவன் பையன் தான் அவன். அதனால நிறைய பேர் வந்துட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து ஏன் பையன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், இது என்னோட பிரதரோட சன்னு. ஸோ அதனால வந்து பார்த்துக்கோ. ஓகே தானே? இப்போ எங்கே போகிறோம் நம்ம? ஆக்சுவலாக தேவ் காட் செட்டில் இன் சென்னை. இப்போ யூகேலேருந்து வந்து இங்கே சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தமிழ் லேர்ன் பண்ணிக்க போகிற. கரெக்டா? உனக்கு நான் தமிழ் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல அவ்வளோ பேர் என்ன கல்வி ஊற்றிருந்தாங்க தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. தமிழ் கற்றுக்கிறியா? இப்போ எந்த கோயிலுக்கு போகிறோம் கரெக்டாக சொல்லு. பழனி இல்லடா, பழனி. என்ன சாமி இருக்கிறாரு அங்க? முருகன். வாவ், இவ்வளவு தெரிஞ்சிருக்கதே பெரிய விஷயம். வெரி குட். நாங்க வந்து பழனி முருகன் கோயில் போறோம். அந்த வேலை போயிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இவர்தான் மொட்டை போட போறோம். முழுசா போட்டு விட்டுறலான்னு இருக்கேன். போட்டீங்களே ஆல்ரெடி. உனக்கு போடலாமா அதர்வா மொட்டை? ஏன் வேணாமா? ஏன் வேணாம்? தெரியல. இவ்வளோலாம் வந்துருச்சா உனக்கு தமிழ்? வேணாம் தெரியலலாம் தெரியுது உனக்கு. சரி ஓகே சரி ஓகே அழக்கூடாது. சரி சிப்ஸ் சாப்பிடு, கையில கொடுத்து சமாதானப்படுத்திடுவோம். ஏதாவது கொஞ்சம் மூடா போனா சாப்பிடறது கொடுத்து சமாதானப்படுத்தி சாப்பிட்டுட்டே வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவரை கண்டினியூ பண்ணோம். ஒண்ணும் இல்ல, பேசுடா. என்ன ஏன்டா பேச மாட்டோம்னு கேட்டதுக்கு சடனா நீங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். A few moments later. அழுது முடிச்சாச்சா? எஸ். நார்மல் ஆயாச்சா? எஸ். சரி சொல்லு இப்போ.
உனக்கு இந்தியா பிடிச்சிருக்கா யூகே பிடிச்சிருக்கா? யூகே. சரி ஓகே ரைட் எக்ஸ்பெக்டட். உங்க ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? ஃபன் பீரியட். ஃபன் பீரியட். ஓ இந்த பிடி பீரியட் மாதிரி ஃபன் பீரியடா? How do you know PT? ஏன்னா நானும் ஸ்கூலுக்கே போனது இல்லையா? சரி ஓகே சொல்லு வேற என்ன பிடிக்கும்? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? No, I won't tell. You won't tell? Why do you want me to tell? I want you to tell because I also don't know who's your girlfriend. Oh, you don't need to know. I don't need to know. Then who needs to know? Nobody. Nobody. It's his personal, right? Otherwise, Yes. அட பாவி என்ன படிக்கிறடா? செகண்ட் ஸ்டாண்டர்டா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அதுக்குள்ள ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அதை ஒரு பிரைவேட்டா வேற வச்சுக்கிறாரு. சரி ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? Actually, don't have a girlfriend. You don't have a girlfriend? Yes. You want to have a girlfriend? No. Then I want to stay normal. you want to stay normal? Girlfriend வச்சிருந்தா abnormal இருப்பாங்களா என்ன? Because they go crazy. They go crazy. இதெல்லாம் உனக்கு யாரடா சொல்லி கொடுத்தது? டேய் என்னடா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. They go crazy லாம் சொல்றான். இவனுக்கு எப்படிடா தெரியும்? You had girlfriend already in UK? No. Then how do you know that? They'll go crazy and all. இந்த ஜெனரேஷன்ல இருக்க கிட்ஸ்க்கு வந்து தமிழ்நாட்டுல பிறந்து படிச்சு வளர்றதுங்களே பேசுறது நம்மளால வந்து டாலரேட்டே பண்ண முடியல. நமக்கு வந்து அதுவே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. போறோம் மொட்டையை போடுறோம் மேல போறோம் முருகரை பாக்குறோம் தரிசனம் வாங்குறோம் எல்லா ப்ரேயரையும் போடுறோம் ரிட்டர்ன் கிளம்புறோம். லஞ்ச் சாப்பிட முடியாது இப்போ ஈவினிங் ஆயிடும். அதனால ஈவினிங் சாப்பிட்டுட்டு என்ன விஷயம்னா நாங்க எப்பவுமே பழனி போகும்போது மேல அந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறிட்டு இறங்கும் போது ஸ்டெப்ஸ் வழியா தான் இறங்குவோம். ஆனா வந்து இன்னைக்கு அவனை வச்சுட்டு போக முடியாததுனால அந்த ரோப் கார்ல போறான்னு. பட் எனக்கு எப்பவுமே பழனி போனா என்ன ஆசைன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அந்த மலைப்பாதையில ஏறி போறதா ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கும். ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போகும்போது அந்த அந்த மலைப்பாதையில போவோம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்கும். பட் இன்னைக்கு அவனை வச்சு பாதிலே கூப்பிட்டுருவான். மலையில வந்து அவனை வச்சு கூட்டிட்டு போக முடியாதுனால இவன் ஃபர்ஸ்ட் வந்து ரோட் கார் போட்டோம். பட் எனக்கு தெரியல உள்ள போன் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் போன் எடுத்துட்டு போக முடிஞ்சதுன்னா நான் வந்து அதை மோட்டேஜா எடுக்கிறேன். பட் இல்லை அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி நாங்க கூட போயிட்டு வந்துடுறோம். அந்த வேலை டீ குடிக்கிற இடத்துல ஒரு குட்டி ஷாப்பிங். இது வந்து இடுமன் கோவில். இதுக்கு பின்னாடிதான் பழனி மலை இருக்கிறது. ஆக்சுவலா நம்ம வந்து சின்ன வயசுல பஸ்ல வரும்போது கோயிலுக்கு பஸ்ல கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வரும்போது அந்த மலை வந்து தூரத்துல இருந்தே தெரியும் பழனி மலை. அது வந்து நாங்க அப்படியே கண்ணு வந்து மிஸ் ஆகாம அப்படியே அந்த மலைக்கு வர்ற வரைக்கும் நாங்க வந்துட்டு அந்த மலையே பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இப்போ அந்த மலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு. பிகாஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பழனி மலைக்கு. தோ வந்துட்டோம் வா. ஆக்சுவலா வந்து கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்லயே ஸ்டாப் ஆயிடுச்சு. உள்ள போனா பேட்டரி கார் தராங்களாம். அதுலேயே போய் நம்ம முன்னாடி இறங்கிட்டு மொட்டை எடுத்துட்டு நம்ம மேலே போகணும். ரொம்ப வருஷம் ஆனனால இடம்லாம் மாறி போச்சு. ஒன்றுமே எதுவுமே தெரியல. எங்கள் அம்மா பாட்டுக்கு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக வேடிக்கை பார்த்து வராங்க. இந்த கடை வீதி தட் வி ஆல்வேஸ் ரோம். ஒன்றுமே இல்லை, ஹேர் தான் எடுக்கிறாங்க. அது இன்னும் ஒரு 15-20 டேஸ்ல வளர்ந்துரும். இதுக்கெல்லாம் அழுவாங்க. வாவ், இதுதான் ஒரு ஸ்பெஷல். ஆக்சுவலா எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பீகாக் உங்க கண்ணில் பட்டுரும். அதுதான் அவர் உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கான ஒரு அறிகுறி. கரெக்டா நாங்க கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். அழகா ஒரு பீகாக் சவுண்டு கொடுத்து எங்களை கூப்பிட்டு பார்க்க சொல்லுது. நான் இங்கதான் இருக்கேன் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. முடிஞ்சது தரிசனம். ஆக்சுவலி நினைச்ச மாதிரியே வந்து ஃபோனை உள்ள வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ எந்த மாண்டேஜஸும் ரெக்கார்ட் பண்ண முடியல. மொட்டை எடுக்கிற வரைக்கும் தான் ஃபோன் கையில் இருந்தது. நம்ம மொட்டை தான் எடுத்தோம். உள்ள போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு தெய்வீக தரிசனம் பார்த்தோம். ஆக்சுவலாக கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிளஸ்டாக இருந்தது இன்னைக்கு. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான செம்மையான ஒரு தரிசனம், சரியான ஒரு டேஸ்டியான ஒரு அன்னதானம் சாப்பாடு. அதாவது போகிறதுக்கு முன்னாடி நேற்று எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு தரிசனம் அவ்வளோ அழகாக அமைஞ்சது. அதனால ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்னைக்கு தரிசனம் ரொம்ப. இப்போதான் முடிச்சுட்டு வெளில வந்து ஃபோனை கையில் கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு அப்படியே காருக்கு போயிட்டு இருக்கோம். இது இப்போ கிளம்பும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா முருகன் கோயிலுக்கும் போகும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நிறையா கோயில் போகிறவங்களுக்கு அது ஃபீலாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி முருகன் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்கள் வந்து இன்டென்ஷனாக தேடுறீங்களோ தேடலையோ, ஒரு மைல் உங்கள் கண்ணு முன்னாடி படும். மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ நாங்கள் கிளம்பி கார் பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு சவுண்டு விட்டு
ஒரு மயில் வந்து கூப்பிட்டு நான் இங்க இருக்கேன் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லுச்சு. நாங்க போய் அங்க போய் மயிலை பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப அன்இன்டென்ஷனலாக நடந்த ஒரு விஷயம், ரொம்ப அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். ஓகே, அவ்வளோதான். த ட்ரிப் எண்ட்ஸ். சாமி பார்த்தாச்சு, மொட்டைக்கு மொட்டை போட்டாச்சு. எப்படி இருந்தது கோவில்? எப்படி இருந்தது? என்ன பிடிச்சிருந்தது கோவில்ல? டெம்பிள். ஆக்சுவலா நாங்க என்னமோ சாமியை பார்க்கறதுக்கு முருகனை பார்க்கறதுக்கு தான் போனோம். ஆனா இவன் எதுக்கு வந்திருக்கான்னா கடைசியில் இந்த விஞ்சில ஏறி வந்து போயிட்டு வர்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான். இவன் சாமியை பத்தி எல்லாம் கவலையே படலை, சாமி கும்பிடுன்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை அவனுக்கு. அதெல்லாம் தெரியல. அந்த விஞ்சுன்றதுலமே ஆக்சுவலா ரோப் கார்னு பிளான் பண்ணி வந்து போனோம். பட் ரோப் கார் வந்து சர்வீஸ்ல இருக்கு, 1 month ஆகும்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விஞ்சில் அப்பயே டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் சொன்ன இந்த மாதிரி விஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அது வந்து ட்ரெயின் மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம அதுதான் போறோம் அப்படின்னு சொல்லி ஜிப்லைன் விஞ்ச் அப்படிலாம் சொல்லி வச்சிருந்தோம். அதுல பயங்கர எக்ஸைட் ஆகி அனத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் விஞ்சில் ஏறி போகும்போது பயங்கர குஷி ஆயிட்டான். விஞ்சில் வரதுக்கு கூட தான் அவன் பயங்கர எக்ஸைட்டட் ஆனான். அதுக்கப்புறம் உள்ள போய் சாமி பார்க்கும்போது நார்மல் ஆயிட்டான். அந்த மாதிரி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லு இப்ப சொல்லு. How was your experience? சரி ஓகே. How many monkeys did you see at Atharva? Including Okay, you tell me how your dad looks now. He looks bald. அவனுக்கு அவன் அதான் பார்த்துருப்பீங்கல்ல, மொட்டை போடுறதுமே அழுக ஆரம்பிச்சிட்டான் உட்காந்து. இவன் எங்க அப்பனே இல்லைன்ட்டான் கொஞ்ச நேரத்துல. உனக்கு அடுத்து போட போறோம் தெரியும்ல? ஆமா, அப்ப இப்பெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. ஓகேயா? விஞ்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒய்யா? சரி ஓகே. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சங்கீதா சேஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா? how was your experience, man? This is how the day went. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிம்மதியா போச்சு. இன்னைக்கு இது ஒரு vlog ஆஃப் பழனி முருகன் தரிசனம். என்ன அரவிந்த் மட்டும் மிஸ்ஸிங், பிகாஸ் நம்மளோட எல்லா டெம்பிள் ட்ரிப்லயுமே அரவிந்த் கண்டிப்பா இருப்பாரு. பட் இன்னைக்கு வந்து அரவிந்துக்கு ஷூட் இருக்கிறனால அரவிந்த் மிஸ்ஸிங். பட் ஃபோன் பண்ணி சொன்னா, ரொம்ப நானும் இருந்திருக்கணும் அந்த இடத்துல, நானும் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிலாம் சொன்னா. நான் சொன்னேன் கவலைப்படாத, அழுகாத, நெக்ஸ்ட் மந்த் சொன்னா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நெக்ஸ்ட் மந்த் நம்ம அரவிந்தோட தனியா வந்து ஒரு வாட்டி பழனி முருகனை விசிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு தரிசனத்தை அங்கேயும் நம்ம வந்து பார்த்துட்டு போறோம். ஸோ தட்ஸ் ஹவு த டே எண்ட்ஸ் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்றோம். ஓகே, பாய். மொட்டை பாய். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீதா பண்பலை. பாய்.